ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெய்ஸ் லிட்டில் ஹோம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காரச்சாரமான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மாவு ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது. இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நல்லா ஒரு 30 பல்லு பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 4 வரமிளகாய், உப்பு தேவையான அளவு. இது கல்லுப்பு, ராக் சால்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்க பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் கடுகும் கலந்தது எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து அந்த 4 வரமிளகாய் சொன்னாலே அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பூண்டு போடுங்க. அதே எண்ணெயில் பூண்டு போடுங்க. பூண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை ஆயிலேருந்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை, புளி, சால்ட் இது 3மே ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுனால இதில் ஆனியன் எதுவும் சேர்த்தலை. இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் ஆனியனும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வணக்கும் போது பூண்டு கூட சேர்த்து ஆனியனும் போட்டு வணக்கி நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்தாமல் அரைக்கணும். எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால். இல்லை அப்போவே யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. அடுத்து இதை தாளிக்க ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் பார்த்திங்கன்னா சீரகம், கடுகு, உளுந்து, பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டுடலாம். போட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த சட்னி எடுத்து இதில் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான யம்மியான சட்னி ரெடி ஆயாச்சு. இது நல்லா இட்லி, தோசை இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்போவுமே சாம்பார், சட்னி இந்த மாதிரி இல்லாமல் இது நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குது இந்த பூண்டில். ஸோ தட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இதே போல் வேறு ஒரு டிஷ்ஷோடு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.